நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனல். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் 10ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 500 மாணவர்கள் ஒன்றிணைந்து உருவ வடிவம் நின்று உலக சாதனை. சென்னை கீழ்ப்பக்கத்தில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 10ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் 500 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து டான் பாஸ்கோ ஒருவர் வடிவில் நேர்த்தியாக நின்று உலக சாதனை நிகழ்வை ஏற்படுத்தினர். மேலும் மாணவர்கள் 500 பொன்மொழிகளை எழுதி அதற்கு வண்ணம் தீட்டி இந்த உலக சாதனையை நிகழ்த்தினார். இதனை யூனிகோ நிறுவன இயக்குனர் சிவராமன் மற்றும் ஆய்வாளர் செழியன் ஆகியோர் பார்வையிட்டு யூனிகோ உலக சாதனையாக அங்கீகரித்து உலக சாதனைக்கான சான்றிதழை கல்லூரியின் செயலாளர் அருட்திரு டாக்டர் ஜெயபாலன் ரபேல் மற்றும் கல்லூரியின் முதல்வர் அருட்திரு மரிய ஆரோக்கியராஜ் ஆகியோரிடம் வழங்கினர். தொடர்ந்து சாதனை புரிந்த மாணவர்களுக்கு சான்றிதழும் பதக்கங்களும் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டது. ஜஸ்ட் நியூஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக புகழ்பெற்ற தொன்போஸ்கோ திருவிழா. இத்தாலி நாட்டிலே ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்து ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்தவர். இன்று தொன்போஸ்கோவின் சலேசியர்கள் சலேசிய குடும்பம் 136 ஆண்டுகளிலே பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே 11 மாநிலங்களாக பணி செய்து கொண்டிருக்கின்றோம். சென்னை மறைமாநிலம், தமிழகத்திலே திருச்சி மறைமாநிலம் சலேசிய கன்னியர்கள், சென்னை சலேசிய மறைமாநிலம், திருச்சி மறைமாநிலம், இவ்வாறாக ஏறக்குறைய 100 பள்ளிகள் கல்லூரிகளுக்கு மேலே பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இது எங்களுடைய இந்த தொன்போஸ்கோ அறிவியல் கலை கல்லூரி. இது 10வது ஆண்டு நிகழ்வாக இந்த அருமையான நிகழ்வை நாங்கள் நடத்துகின்றோம். இன்று தொன்போஸ்கோ எவ்வாறு அவர் இளையோரை வழி நடத்தினார், இளையோருக்கு எவ்வாறு அறிவு புகட்டினார் என்பதையெல்லாம் மையமாக வைத்து அவருடைய முகத்தை இந்த 500 பிள்ளைகளை வைத்து அதை நாங்கள் இங்கு உருவாக்குகின்றோம். 500 அவருடைய பொன்மொழிகள், அவற்றை 500 பிள்ளைகள் ஒவ்வொருவராக சொல்லுவார்கள். இந்த 500 பிள்ளைகளை வைத்து தொன்போஸ்கோடைய முகம் இன்று எவ்வாறு தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலகெங்கும் பிரதிபலிக்கின்றது என்பதை காட்டுவதற்காகவே இந்த நிகழ்வு. ஆகவே இளையோருக்காக கொடுத்த தொன்போஸ்கோவுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி இளையோருக்கு இதை அர்ப்பணிக்கின்றோம். முக்கியமாக தமிழக இளையோருக்கு அர்ப்பணிக்கின்றோம். அதிலும் முக்கியமாக ஏழை எளிய இளையோர், அனாதைகள், பெற்றோர் இல்லாதவர்கள் அல்லது பெற்றோர் பிரிந்த குடும்பங்களில் வாழ்பவர்கள், இவ்வாறாக வாழுகின்ற தமிழக இளையோருக்காக இதை அர்ப்பணிக்கின்றோம். தொன்போஸ்கோ நம்ம எல்லோருக்கும் வழிகாட்டிட்டோம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். தொன்போஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 10ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று நம்முடைய கல்லூரி மாணவ மாணவியரை கொண்டு தொன்போஸ்கோ என்கின்ற அந்த புனிதரினுடைய முகத்தை ஒரு அழகிய ஒரு வடிவமாக கட்டமைத்து மாணவர்கள் அவருடைய 500 பொன்மொழிகளையும் இன்று இங்கு சொல்லப்போகிறார்கள். அதையும் வரைந்து அதை எல்லோருக்கும் காட்சிப்படுத்த போகிறார்கள். இந்த நிகழ்வு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நம்முடைய மாணவ மாணவியருக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இளையோரின் வாழ்வில் ஒளியேற்ற வந்தவர் புனித தொன்போஸ்கோ. அவர் இத்தாலி தேசத்திலே 1815ஆம் ஆண்டு பிறந்து 1888ஆம் ஆண்டு அவர் இறந்தாலும் இன்று அவருடைய பணி 137 நாடுகளில் பல லட்சக்கணக்கான மாணவ மாணவியருக்காக அவருடைய வாழ்வு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதிலும் இன்றும் தொடர்ந்து அவருடைய வழித்தோன்றல்களாகிய சலேசியர்களாகிய நாங்கள் அதை தொடர்ந்து செய்கிறோம். இந்த நிகழ்வு உண்மையிலே எல்லோருக்கும் ஒரு அர்த்தமுள்ள நிகழ்வாகவும் அதே நேரத்தில் கடவுளுடைய அருள் ஆசிரியரை பெற்று தருகிற நிகழ்வாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இதில் கலந்து கொள்கிற மாணவ மாணவியர் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள்.
மேலும் இதை ஏற்பாடு செய்த ஜெபசீலி மேம் மற்றும் அவருடைய குழுவினர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.